கம்பராமாயணம் யுத்தகாண்டம். யுத்தகாண்டம் கம்பராமாயணத்தில் மிகப்பெரிய காண்டமாகும். 4309 பாடல்களை கொண்டது. ராமன் வானர சேனைகள் உதவியோடு சேதுபந்தனம் செய்து இலங்கையை அடைகிறான். விபீஷணன் எவ்வளவோ எடுத்து கூறியும் ராவணன் மறுக்க விபீஷணன் ராமனை சரணாகதி அடைகிறான். கும்பகர்ணனும் மால்யவானும் எடுத்து கூறியும் ராவணின் அகங்காரமும் மோகமும் கண்ணை மறைக்கின்றது. முதல் நாள் போரில் ராவணன் தானே களம் புகுந்து ராமனிடம் தன் ஆயுதங்களை முகடத்தையும் இழந்து தனியாளாக நின்ற நிலையில் ராமன் அவனை இன்று போய் போர்க்கு நாளை வா என அனுப்புகிறான். போரில் கும்பகர்ணன் இந்திரஜித் என ஒருவர் பின் ஒருவராக இறக்க இறுதியில் இலங்கை வேந்தனும் அழிகின்றான். ராமன், சீதை மற்றும் இளவல் அயோத்தியை அடைந்து பட்டாபிஷேகம் கொள்கின்றனர். கடவுள் வாழ்த்து. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. தியான ஸ்லோகம். ஆஞ்சநேய மதிபாடலாளனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூல வாசினம் பாவயாமி பவமானநந்தனம் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர ஹிதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோக்ஷணம் மாருதி நமத ராட்சசாந்தகம் மனோஜபம் மாருத துல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதா வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசாஸ் நமாமி. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்தம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்வஞ்ச அனுமந்த ஸ்மரணா பவேத. வானர சேனையோடு வைதேகி கேள்வன் தெந்திரை கடலை ஏகி மற்ற யாம் செய்வது என்னது என்றிருக்க மந்திர சபையை கூட்டி ராவணன் தொடுத்த கேள்வியால் மன்னவன் மனம் குளிர மற்றவர் பொய் புகழுரை கூற. மந்திர சபையை கூட்டி ராவணன் தொடுத்த கேள்வியால் மன்னவன் மனம் குளிர மற்றவர் பொய் புகழுரை கூட. இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடுன் என வீடனன் எழுந்து உண்மை உரைப்பது ஆனான். இரணியன் கதையை விளம்பி அரசருக்கு நடந்த கதையை கூற. இரணியன் கதையை விளம்பி அரசருக்கு நடந்த கதியை கூற கடுத்து அவன் சொல்லை மறுத்து அப்புறப்படுத்தி அவையை களையச் செய்தான். கடுத்து அவன் சொல்லை மறுத்து அப்புறப்படுத்தி அவையை களையச் செய்தான். அடுத்தது என் செய்வன் என நினைத்த வீடனன் ராமன் இடம் தேடி சரணம் புகுந்தான். அடுத்தது யான் என் செய்வன் என நினைத்த வீடனன் ராமன் இடம் தேடி சரணம் புகுந்தான். மாருதி அமுத வார்த்தை செவிமடுத்து கதிரோன் மைந்த கோதையிலா வீடனனை என் வயின் கொணர்தி என்றான். மாருதி அமுத வார்த்தை செவிமடுத்து கதிரோன் மைந்த கோதையிலா வீடனனை என் வயின் கொணர்தி என்றான். வாள் எயிற்று அரக்கரு வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் வீடனருக்கு அளித்து நின்னடும் எழுவரானோம் என மொழிந்து. வாள் எயிற்று அரக்கரு வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் வீடனருக்கு அளித்து நின்னடும் எழுவரானோம் என மொழிந்து. வருணனை வெறுவி நின்று கடலினில் அம்பு எய்ய சேதுபந்தனம் விரைவில் செய்து கடலை கடந்து இலங்கை ஸ்வேல மலையைப் போனான். வருணனை வெறுவி நின்று கடலினில் அம்பு எய்ய சேதுபந்தனம் விரைவில் செய்து கடலை கடந்து இலங்கை ஸ்வேல மலையில் போனான். அரக்கர்கோன் ஆலோசனை கேட்க தடுத்து மாலியவான். அரக்கர்கோன் ஆலோசனை கேட்க தடுத்து மாலியவான். எதிர்ப்பவன் ராமன் திருமாலின் திரு அவதாரம் என்று கூற ராவணன் அவரை சினந்து வலித்தனன். எதிர்ப்பவன் ராமன் திருமாலின் திரு அவதாரம் என்று கூற ராவணன் அவரை சினத்து பழித்தனன். இலங்கை எழிலை கண்டு ராமன் வியந்திருக்க வானர சேனை கண்டு ராவணன் இகழ்ந்திருக்க. இலங்கை எழிலை கண்டு ராமன் வியந்திருக்க வானர சேனை கண்டு ராவணன் இகழ்ந்திருக்க. கவிகுலத் தலைவன் விண்ணில் எழுந்து இலங்கை வேந்தன் மகுடம் களைந்து ராமன் திருவடி சேரச் செய்தான். கவிகுல தலைவன் விண்ணில் எழுந்து இலங்கை வேந்தன் மகுடம் களைந்து ராமன் திருவடி சேரச் செய்தான். மேற்கினில் அனுமன் வடக்கு வாயிலில் ராமன்
தெற்கில் அங்கதன், கிழக்கினில் நீலன் என படைகள் திரண்டது. மேற்கினில் அனுமன், வடக்கு வாயிலில் ராமன், தெற்கில் அங்கதன், கிழக்கினில் நீலன் என படைகள் திரண்டது. அரக்கனும் படைகளை 4 திசைகளில் அனுப்பி ஒருவரை ஒருவர் வளைத்து நின்றனர். அரக்கனும் படைகளை 4 திசைகளில் அனுப்பி ஒருவரை ஒருவர் வளைத்து நின்றதன். அங்கதன் தூது செல்ல ராவணன் இகழ்ந்து அனுப்ப மூண்டது பெரும் போர். மன்னவன் தானே நின்று வானர சேனையோடும் அங்கதன், அனுமன், இளவல் என்று அனைத்து வீரரோடும் போர் புரிந்து ராமன் தொடுத்த கணையில் அனைத்தும் இழந்து மகுடம் கவிழ்ந்து நிற்க. ராமன் தொடுத்த கணையில் அனைத்தும் இழந்து மகுடம் கவிழ்ந்து நிற்க. நின்றவன் நிலை நோக்கிய நெடுந்தகை, உனக்கு அமைந்த மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை. நின்றவன் நிலை நோக்கிய நெடுந்தகை, உனக்கு அமைந்த மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை. இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினான். இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினான். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் தாரணி மௌலிபத்தும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு மீண்டும் போனான். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் தாரணி மௌலிபத்தும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை போனான். எதற்கும் நாணாதவன் மிதிலை வந்த ஜானகி நகுவாள் என்று நாணத்தால் சாம்பி. எதற்கும் நாணாதவன் மிதிலை வந்த ஜானகி நகுவாள் என்று நாணத்தால் சாம்பி மகோதரன் உரைத்த வார்த்தை கேட்டு தம்பி கும்பகர்ணனை எழுப்பச் செய்தான். மகோதரன் உரைத்த வார்த்தையை கேட்டு தம்பி கும்பகர்ணனை எழுப்பச் செய்தான். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெலாம் இறங்குகின்றது இன்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனிகிடந்து உறங்குவாய். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெலாம் இறங்குகின்றது இன்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனிகிடந்து உறங்குவாய் என எழுப்பிட 600 சகடத்து அடிசிலும் 100 குடம் கல்லும் நுங்கி ராவணன் அவையில் எழுந்து ஆனதோ வெஞ்சமர் கற்புடை ஜானகி துயரினும் நீங்கவில்லையோ என வினவி, ஐயனே தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து நின் தம்பியோடு அளவுலாவுதல் உய்திரம் என்று விளம்ப. ஐயனே தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து நின் தம்பியோடு அளவுலாவுதல் உய்திரம் என்று விளம்ப. ராவணன் அறிவுடை அமைச்சன் இல்லை நீ என சினக்க. ராவணன் அவனை அறிவுடை அமைச்சன் நீ இல்லை என சினக்க. கும்பகர்ணன் அன்னது கோபம் கண்டு நீ பொருத்தி வென்று இவன் வருவன் என்று உரையிலேன். அன்னது கோபம் கண்டு நீ பொருத்தி வென்று இவன் வருவன் என்று உரையிலேன். இற்றை நாள்வரை யான் செய்த குற்றம் உலகெனில் பொருத்தி என பெயர்ந்து போனான். இற்றை நாள்வரை யான் செய்த குற்றம் உலகெனில் பொருத்தி என பெயர்ந்து போனான். ராமன் இவன் யார் என விபீஷணனிடம் வினவ, இலங்கை வேந்தன் பின்னவன் என் முன்னவன் ஊழினாலும் உறங்குவான் என. இலங்கை வேந்தன் பின்னவன் என் முன்னவன் ஊழினாலும் உறங்குவான் என தம்பி வீடனனை கண்ட கும்பகர்ணன், ஐய ஆகுவது ஆகும் காலத்து அழிவதும் அழிந்து சிந்தி போகுவது அயலே நின்று போற்றினும் போதல் தின்னம். ஐய ஆகுவது ஆகும் காலத்து அழிவதும் அழிந்து சிந்தி போகுவது அயலே நின்று போற்றினும் போதல் தின்னம். சேகு அற தெளிந்தோர் நின்னில் யார் உளர், சேகு அற தெளிந்தோர் நின்னில் யார் உளர், வருத்தம் செய்யாது ஏகுதி என்று கூறி அண்ணன் போல் தம்பியும் நீலன், அங்கதன், அனுமன், இலக்குவன், சுக்ரீவன் என அனைவரிடம் போரிடம் புறம் தள்ளி, அண்ணன் போல் தம்பியும் நீலன், அங்கதன், அனுமன், இலக்குவன், சுக்ரீவன் என அனைவரிடமும் போரிட்டு புறம் தள்ளி ராமன் இடம் தேடி அங்கம் செயலிழந்து இறுதியில் மூக்கு இலா முகம் என்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவார். நோக்காமை வேண்டி நெடுந்தலையை கருங்கடலில் போக்குவாய் என வேண்டி மாய்ந்தனன். நெடுந்தலையை கருங்கடலில் போக்குவாய் என வேண்டி மாய்ந்தனன். அம்மாதவத்தான் தம்பியின் மரணம் கேட்டு அழுதனன் புலம்பினன். தம்பியின் மரணம் கேட்டு ராவணன் அழுதனன் புலம்பினன். மாய சனகன் வைத்து சீதையை மயக்க முயன்றனன்.
ஏதும் ஆகாமல் திரும்பினன். மாய சனகனை வைத்து சீதையை மயக்க முயன்றனன். ஏதும் ஆகாமல் திரும்பினன். அதிகாயன் கும்பகர்ணன் மகன் இலக்குவன் விடுத்த அஸ்திரத்தில் இறந்தனன். நரகாந்தன் அங்கதன், மத்தன் நீலன், பயமத்தன் இடவன், கும்பன் சுக்ரீவன் என தனித்தனி போரிட்டு அரக்கர் சேனை அழிந்தது. நரகாந்தன் அங்கதன், மத்தன் நீலன், பயமத்தன் இடவன், கும்பன் சுக்ரீவன் என தனித்தனி போரிட்டு அரக்கர் சேனை அழிந்தது. ராவணன் புதல்வன் இந்திரஜித் போர்க்கோலம் பூண்டு தந்திர வித்தையில் இறங்கினான். இலக்குவன் போரிட இந்திரஜித் நாகபாசத்தால் அவனை மயக்கி அரண்மனை எழுந்தனன். இலக்குவன் போரிட இந்திரஜித்து நாகபாசத்தால் இலக்குவனை மயக்கி அரண்மனை எழுந்தனன். பறவை கருடன் வலம் வந்து விஷத்தை முறித்தது. இலக்குவன் பிழைக்க அருள் செய்து மறுமுறை இந்திரஜித் போர் செய்ய நிகும்பலை தவம் செய்ய இலக்குவன் அவனை வதம் செய்ய கதை முடிந்தது. மறுமுறை இந்திரஜித் போர் செய்ய நிகும்பலை தவம் செய்ய இலக்குவன் அவனை வதம் செய்ய கதை முடிந்தது. மாண்டவர் இனி வருவரோ என எண்ணி படைகள் புடைசூழ ராவணன் போரில் இறங்கிட. மாண்டவர் இனி வருவரோ என எண்ணி படைகள் புடைசூழ ராவன் போரில் இறங்கிட. ராமன் ராவண யுத்தம் மேதினியில் யாரும் கண்டிடா காட்சி. சித்துகள் பல செய்து நித்தம் பிழை செய்து சித்தம் தெளிந்து ஒரு நொடி உணர்ந்து. சித்துகள் பல செய்து நித்தம் பிழை செய்து சித்தம் தெளிந்து ஒரு நொடி உணர்ந்து ராவணன் கூறுவான். சிவனோ அல்லன் நான்முகல் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வரம் எல்லாம் அடுகின்றான் என வியந்து இவனேதான் அவர் வேத முதல் காரணன் என உணர்ந்தான். சிவனோ அல்லன் நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வரம் எல்லாம் அடுகிறான் என வியந்து இவனேதான் அவர் வேத முதல் காரணன் என உணர்ந்தான். இவ்வண்ணம் இருவர் போர் நிகழ்ந்த வண்ணம் ராவணன் அங்கம் அறுபட நிலைபெற. இவ்வண்ணம் இருவர் போர் நிகழ்ந்த வண்ணம் ராவணன் அங்கம் அறுபட நிலைபெற. அயன்படை தழி சென்று முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெளப்படா என கொடுத்த வரமும் புயவலியும் நிறைந்த மார்பில் புக்கு ஓடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவன் தன் புனித வாழி. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெளப்படா என கொடுத்த வரமும் புயவலியும் நிறைந்த மார்பில் புக்கு ஓடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவன் புனித வாழி. மண்டோதரி ஆங்கே எழுந்து வெள்ளருக்குச் சடைமுடியான் வெறுப்பு எடுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறோ. கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக் கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி என மொழிந்து உயிர் நீத்தாள். விதி அழைக்க ராவணன் கதை முடிய. வீடனருக்கு பட்டம் சூட்டி சீதையை தீக்குள்ளிட்டு தூயவள் எனக் காட்டி. வீடனருக்கு பட்டம் சூட்டி சீதையை தீக்குள்ளிட்டு தூயவள் எனக் காட்டி. தயரதன் மற்றும் ஏனைய தேவர்கள் சூழ கைகேகி விடுத்த நாட்கள் முயர்ந்ததாலே ராகவன் இளவல் சீதை அனுமன் அரக்கர் கோமான் மற்றும் ஏனைய வானவர் சூழ. ராகவன் இளவல் சீதை அனுமன் அரக்கர் கோமான் மற்றும் ஏனைய வானவர் சூழ. நம்பியும் பரதனோடு நந்தியம் பதியை நன்னி மற்றை தம்பியரோடு தானும் தன் புனல் படிந்த பின்னர் உம்பரும் உவகைக்கூர் ஒப்பனை ஒப்பு செய்ய. அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண் குடை கவிக்க. இருவரும் கவரி பற்ற விரை செறி குழலி ஓங்க. அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண் குடை கவிக்க. இருவரும் கவரி பற்ற விரை செறி குழலி ஓங்க. கம்பராமாயணம் அரங்கேற வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. கம்பராமாயணம் அரங்கேற வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, அதை செவிகுளிர கேட்டிடவே பாடுங்கள் தினமே. ஹரே ராம 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 ஹரஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே. ஹரே ராம 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 ஹரஹரே.
ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என் நினைவலைகள் மா அரங்கராசன்.